2025-2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக ஆளுநர், பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மத்திய பட்ஜெட் வளர்ச்சிக்கான உந்து சக்தி என தமிழக ஆளுநர் RN ரவி பாராட்டியுள்ளார். இத்தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொலைநோக்கு பார்வை கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியின் 2025-26 ஆண்டுக்கான அசாதாரணமான வரலாற்று சிறப்புமிக்க அனைத்தையும் உள்ளடக்கிய பட்ஜெட்டிற்கு மனமார்ந்த நன்றி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாரம்பரியத்தில் பெருமை கொள்ளும் இந்த பட்ஜெட் வளர்ச்சியின் சக்தி வாய்ந்த உந்து சக்தி எனவும் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களுக்குமான தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய பட்ஜெட் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், நடுத்தர மக்கள், தொழில்துறையினர், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான மிக அற்புதமான பொதுமக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்களின் சுமையை குறைக்கும் அறிக்கையாக மத்திய பட்ஜெட் விளங்குவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிதிநிலை அறிக்கை வேளாண்மை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், முதலீடு, ஏற்றுமதி, வேலைவாய்ப்பு, கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களின் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் விதமாக நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லும் விதமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது என தமாக தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்ஜெட்டில் வரி விதிப்பு, நகர்ப்புற மேம்பாடு, மின்சாரம், சுரங்கம், நிதி சீர்திருத்தம் மற்றும் ஒழுங்குமுறை ஆகிய 6 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் நாட்டின் தொடர் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக அமைந்திருப்பதாகவும் அவர் பாராட்டியுள்ளார். பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் வகையில் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான அவரது அறிக்கையில், ஏழை எளிய மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், தொழில் முனைவோர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியையும் பொருளாதார நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது அனைத்து வகையிலும் வரவேற்புக்குரியது என குறிப்பிட்டுள்ளார்.